நமக்கு பிக்சர் பசில் தான். ஸோ இந்த பிக்சரோட வேல்யூ எவ்வளோன்னு நான் வந்து கண்டுபிடிச்சு அடுத்த பிக்சருக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ எவ்வளோ? 15. எழுது. அப்போ 3 பாலோட விலை 45. இது பேட்டோட விலை எவ்வளோ? இதோட விலை எவ்வளோ? 15. எழுது. That you mean 55 minus 25. That 20. என்ன 25ல அப்ப half எவ்வளவு வரும்? 25ல half 12.5. இங்க போறோம். இதுல போய் இதோட மொத்த விலை எவ்வளவு? அது எவ்வளவு போறோம்? கரெக்டா? 50 போய் இங்க எழுதுவியா? பைசால வந்துருமா இவங்கலாம்? டெசிமல் பாயிண்ட் எங்க வச்சான்றதுக்காக தான் இந்த கேள்வியை வச்சேன் நான். நீங்க கரெக்டா போய் தப்பான இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க. அப்ப இங்க என்ன வரணும்? பாயிண்ட் இல்லைன்னா பாயிண்ட் போட்டு 00 போடுவோம்னா தெரியுமா? நீ போய் பாயிண்ட்ல போய் எழுதக்கூடாது. ஆன்சர் என்ன? எழுதுங்க. இதோடைய வேல்யூ எவ்வளோ? 62.50. ஸோ ஏன் இந்த கணக்கை கொடுத்தேன்னா உனக்கு ஹாஃப்ல இந்த மாதிரி நம்பர்ஸ்ல ஹாஃப் எவ்வளோன்னு தெரியணுன்றதுக்காக எப்படி ஆட் பண்ணணுன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா அந்த கணக்கு?